அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கலை, ஒரு பிஸ்னஸை வாங்குகிறோம். அந்த பிஸ்னஸை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் இன்னமும் 10 வருஷம் கழித்து இருக்குமா, 20 வருஷம் கழித்து இருக்குமா அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையில் பார்க்க ட்ரை பண்ணுறோம். அப்போது அந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி செக்டரில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, அல்லது நானும் இமேஜின் பண்ணுறேன். உதாரணமாக, பிஸ்கட் சாப்பிட்றத மக்கள் நிறுத்துவாங்களா 20 வருஷம் கழிச்சும்? இல்லை, பிஸ்கட் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டானியா கம்பெனியை போய் இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, பிஸ்கட் 20 வருஷம் கழித்து கண்டிப்பாக மக்கள் சாப்பிட தான் போகிறாங்க, அதனால் பிரிட்டானியா ஸ்டாக்கு வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே வரட்டும், நான் கொக்கு மாதிரி காத்திருக்கிறேன், அப்போ பிடிக்கிறேன் இந்த மார்க்கெட் கிராஷில் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. சூப்பர். சரி, கோதுமை மாவு மக்கள் 20 வருஷம் கழித்து சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கோதுமை மாவில் ஆசீர்வாத ஆட்டா ரொம்ப நல்லா இருக்குது, அப்போ நான் ஐடிசி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போது இந்த அப்ரோச்சில் என்ன தெரியுமா பிரச்சனை இருக்குது? கண்டிப்பாக மக்கள் பிஸ்னஸ் சாப்பிட தான் போகிறாங்க, கண்டிப்பாக மக்கள் கோதுமை மாவு சாப்பிட தான் போகிறாங்க. ஆனால் பிஸ்கட் பண்ணுறது காம்ப்ளெக்ஸான விஷயமா? நாளைக்கே வேறு ஏதோ ஒரு கம்பெனி பிரிட்டானியாவோட நல்ல குவாலிட்டியான பிஸ்கட்டை காம்படிட்டிவ் ப்ரைஸில் இறக்கி பிரிட்டானியாவுக்கு நல்ல காம்படிஷன் கொடுத்து பிரிட்டானியா ஷேரே அதில் பாதாளத்தில் போகலாமா? கண்டிப்பாக போகலாம். கோதுமை மாவுக்கு இது நடக்கலாமா? கண்டிப்பாக நடக்கலாம். அப்போ நம்ம என்ன மாதிரி தாட் ப்ராசஸை கொண்டு வர்றது? சரி, இந்த பஜாஜ் ஆட்டோ மாதிரி கம்பெனிஸ்லாம் ஈவி, ஆட்டோ, பைக்கு, இந்த மாதிரி ரியல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைடு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பயங்கர என்ஜினியரிங்கில் ஹைடெக்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ஜினியரிங் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கிற பிஸ்னஸை வாங்கிக்குவோம், 20 வருஷம் கழிச்சும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, டீப்சீக் ஏஐ பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருஷக்கணக்காக போட்டு இன்வெஸ்ட் பண்ணதை, ஏஐங்கிறது சும்மாலாம் கிடையாதுங்க. அந்த மாடலுங்கிறது கிட்டத்தட்ட பிரெயின், அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அந்த அல்காரிதம், அந்த மாடல்லாம் அதையே ஒரு 2 வருஷத்தில் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு டிஸ்ட்ரப்டிவாக இப்போ டீப்சீக் ஏஐ வரும்பொழுது அந்த என்ஜினியரிங்குமே பீட் பண்ண முடியும். அதாவது பஜாஜ் ஆட்டோ மாதிரி இருக்கிற அந்த மெக்கானிக்கல் என்ஜினியரிங், அவங்க வச்சுருக்கிற டெக்னாலஜி, அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே இன்னொரு கம்பெனினால் பீட் பண்ண முடியும். இப்படி நம்ம யோசிக்கும் பொழுது நம்மளால் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை டைரெக்டாகவே பண்ண முடியாது. ரொம்ப ஃபியராக இருக்குல்ல? அதுக்கு தான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சிப் பண்ணலாம், அல்லது மார்க்கெட் உடையிறப்ப பல்காக வாங்கலாம். ஆனால் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் என்ன ப்ராப்ளம்? இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி கம்பெனிகள் அழியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா தோக்குது காம்படிஷனில், அதோடைய மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருச்சு, ப்ராஃபிட்டு எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன் ட்ரெண்டில் வரும் பொழுது அந்த இண்டெக்ஸுக்குரிய க்ரைட்டீரியாவை, ரூல்ஸை மீட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரிட்டானியாவை ஒரு ரேஞ்சில் விற்றுருவீங்க. சரி, இப்படி நடக்கும் பொழுது புது கம்பெனி உள்ளே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இண்டெக்ஸ் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எந்த ஸ்டாக்கை விற்கணுங்கிறத அது தொடர்ந்து உங்களுக்கு பண்ணிகிட்டே வரும். அதனால் உங்கள் காசு சேஃபாக இருக்கும். இந்த ப்ராசஸில் உங்களுடைய ரிட்டர்ன் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கை, கரெக்டான ஸ்டாக்கை வாங்கி வச்சுருப்பார்ல ஒருத்தர் லக்கியா, அவருடைய ரிட்டர்னை பீட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ஆவரேஜாக அந்த இண்டெக்ஸோடைய நேச்சரை பொறுத்து, லார்ஜ் கேப்னா 12 to 15%, அதுவும் இந்தியன் எக்கானமியை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ரிட்டனை ஆப்டிமைஸ் பண்ணி பார்க்க முடியும். சரி, ஆனால் எனக்கு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிக்கல. சரிங்களா? அதனால் நான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். சரி, அது மட்டுமா? 100 PE வேல்யூவேஷனில் உள்ள டைட்டன், ட்ரெண்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதுவும் எனக்கு வேண்டாம். சரி,
ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்க. என்னடா காரணம்னு கேட்டால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃப்ளோட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அது ஒரு க்ரைட்டீரியாவாக வந்து இண்டெக்ஸ்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிகள்லாம் உள்ளே வருது அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஒரு இந்தியன் எக்கானமியை ரெப்ரசன்ட் பண்ணுற டாப் கம்பெனி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த க்ரைட்டீரியா மாதிரி ரூல்ஸை வந்து வைக்கும் பொழுது ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிகள்லாம் உள்ளே வரும் பொழுது எனக்கு வந்து ஜொமேட்டோலாம் வந்து இந்தியாவுடைய டாப் கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியா அப்படின்னு வந்து கேள்வி எனக்குமே எழுதுது. இது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் உள்ள ப்ராப்ளம். சரி, அப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து அந்த இண்டெக்ஸுக்குள்ள வேல்யூ ஸ்டாக்ஸு அந்த மாதிரி பிடிச்சி இருக்கிற வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டெல்லாம் இருக்குது. சரி, அந்த ஃபண்டோடைய ரிட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இண்டெக்ஸ் ரிட்டனுக்கு கொஞ்சம் தான் பெட்டராக இருக்குது. மற்ற மியூச்சுவல் ஃபண்டை விட இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்கன்னா ரிட்டனும் கொடுக்கல. ஆனால் அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் நம்ம வந்து ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மார்க்கெட் உடப்படுது, ஒரு வேளை 2025 வந்து எந்தவித ரிட்டர்னுமே இல்லை, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வந்து ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு 1.5% 2% நம்ம காசை எடுக்க தான் போகிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு இன்வெஸ்டிங்கில். இது நமக்கு புரியணும். அப்போது எது பெஸ்ட்டான இன்வெஸ்டிங்? எதுவுமே பெஸ்ட்டான இன்வெஸ்டிங் கிடையாது. அசட் அலோகேஷனும் டைவர்சிஃபிகேஷனும், அந்த டைவர்சிஃபிகேஷனில் அந்த அசட் அலோகேஷனில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே டைவர்சிஃபிகேஷன், அந்த நீங்கள் மிக்சடாக வந்து வாங்கி போடுறது. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிட்டு அதே மாதிரி தீம் உள்ள இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு லார்ஜ் கேப் ஃபண்டு வாங்கிட்டு இன்னொரு கோட்டக் லார்ஜ் கேப் வாங்கிட்டு HDFC லார்ஜ் கேப் ஃபண்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ணலை, அசட் அலோகேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலை. ரெண்டுமே ஒரே ஸ்டாக்கை தான் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற போகிறாங்க. மேக்ஸிமம் 80% கிட்ட சேமாக தான் இருக்கும். ஒரு 20% வேணால் கொஞ்சம், அதுவும் வந்து சின்ன சின்ன பர்சன்டேஜ் லெவலில் தான் மாறுபடும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதும் தவறு. ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒன்றும் பெரிய பிஸ்தெல்லாம் கிடையாது. நம்மலாம் ஃபுல் டைம் இன்வெஸ்டர்ஸும் கிடையாது. மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை, மேக்ரோ எக்கானமிக் ட்ரெண்டை, அந்த சேஞ்சு, அந்த புரிதல்லாம் வந்து நமக்கு அட்வான்ஸ்டாகவும் கிடைக்காது, நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ அசட் அலோகேஷன், டெப்ட்டு, கோல்டு, இன்சூரன்ஸு, நான் சொன்ன குஷன் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு பீஸ் அலோகேட் பண்ணுறீங்கல்ல, அந்த பீஸில் ஒரு பீஸை நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, உங்களுக்கு பிடிச்ச தீமேட்டிக் ETF, நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட்டு, அல்லது மார்க்கெட் கிராஷில் வந்து நீங்கள் US அந்த ஃபேங்கு ETF அல்லது நாஸ்டாக் ETF, இந்த மாதிரி ஜப்பான் ஈக்விட்டி ஃபண்டு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபை பண்ணி ப்ளஸ்ஸு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்லையும் வந்து நல்ல ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. மிட் கேப்பில் ஒரு போர்ஷன், அதுவும் ETF மூலமாக, ஸ்மால் கேப்பில் கண்டிப்பாக ETF மூலமாக, இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக்கான போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்டு பண்ணுறது தான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு சேஃப்டியான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் கொடுத்த அட்வைஸ் அப்படிங்கிறது நான் ஃபாலோ பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அதையும் நான் வந்து அப்ஃப்ரண்ட்டாகவே சொல்லிடுறேன். நான் என்னுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து எனக்கு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் தான் பிடிச்சிருக்கு. அதனால் நான் இண்டெக்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட்லையும் போடலை. எனக்கு ஓகே தான், என் காசை இழந்தாலும் பரவாயில்ல. நான் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு நான் ரியலாக வந்து என்னுடைய லைஃப்பை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முழு காசு போனாலும் பரவாயில்ல, லைஃப்பில் வந்து நான் வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு பிச்சைக்காரனாக கூட போவேன் அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல் உள்ள கேட்டகரி நான். அந்த அளவு ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேட்டகரி நான். அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறேன், பட் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவெடுக்க ட்ரை பண்ணுறேன். புரியுதுங்களா? நான் சொல்கிறதுனால அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. என்னுடைய கன்விக்ஷன் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். உதாரணமாக 2007 பீக்கிலலாம் இந்த GMR இன்ஃப்ரா அப்படிங்கிற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனி அல்லது MP டிஸ்டிலரிஸ், இந்த மாதிரி கம்பெனியை எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், புரியுதுங்களா, எழுதியே கொடுத்தாரு. இன்னும் 1 வருஷத்தில் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து 3x ஆகும், இந்த ஸ்டாக்கு 2x ஆகும் அப்படின்னு எழுதியே கொடுத்தாரு. அதாவது எப்படின்னா, நீங்கள் எப்படி நான் சொல்கிறத கேட்குறீங்களோ நான் அவர் சொல்கிறத கேட்டேன். ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் மாதிரி அவர் எனக்கு சொன்னார், நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் நடந்துச்சா? நடக்கவே கிடையாது. GMR இன்ஃப்ராங்கிற
வாங்குறது ரூ. 250 வாங்க 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 உடஞ்சி 2014 வெறும் ரூ. 10 ஏதோ ஒரு காசு கஷ்டத்தில் அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியில் போனேன். எம்பி டிஸ்டிலரிஸு அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு, கம்பெனியே போச்சு. அந்த அளவுக்கு லாஸ் ஆன நிறைய கம்பெனிஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ முடிவு உங்களுது, சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்சதை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஆனாலும் இன்னமும் நான் ஏன் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்க அப்படின்னா, எப்படி நான் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா கீழே விழ ஆவரேஜ் பண்ணிட்டு வந்தனோ, எப்படி மற்ற கம்பெனிஸ் அன்சால் ஹவுசிங்கு, ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷனு அல்லது எல்லா ஜங்க் ஸ்டாக்ஸும் உங்களை மாதிரி இளைஞர்களாக நானும் இருந்த காலகட்டத்தில் வாங்கி வாங்கி குவிச்சு நட்டம் அடைஞ்சனோ, அதுலேயுமே எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவங்கள், ஒரு லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஷேரும் ரூ. 250 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அது விழ 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 ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தேன். ரூ. 25 வந்துருச்சு. ரூ. 25 வாங்கினேன், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 15 16 போய் ரூ. 8 9 ரேஞ்சுக்கு போயிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ ரூ. 250 8 போயிட்டு அப்படியே மண் மாதிரி கிடந்துச்சு. நமக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் வெறுத்து போய் டிவிஎஸ் மோட்டார் ஷேரு அவ்வளோ ஷேரையும் விற்றுட்டு வெளில வந்தேன். இப்போ பார்த்தா அந்த ஷேர் எங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்கள். அப்போது எல்லா லாஸையுமே இந்த ஒரு ஸ்டாக்கு, டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த ஒரு ஸ்டாக்கை மட்டும் நான் ஹோல்டு பண்ணியிருந்தனாலுமே எனக்கு நான் இழந்த காசுகள் அனைத்துமே அட்லீஸ்ட் கேபிட்டலாவது ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். கேபிட்டலாவது எனக்கு திரும்பி கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். அதாவது வட்டி போகுது, அது அடுத்த விஷயம். எனக்கு ஒரு ஸ்டாக்கு ஹிட் ஆனாலே நான் மற்ற ஸ்டாக்கில் இழந்த காசை இந்த ஒரு ஸ்டாக்கே இப்போ கொடுத்துருக்கும் அப்படிங்கிற அந்த லேர்னிங்கும் இருக்கிறதுனால எனக்கு நான் ஆல்ரெடி பட்டுட்டேன், புரியுதுங்களா? நான் சம்பாரித்ததெல்லாம் இழந்து நான் அந்த அனுபவம், அந்த உணர்வெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் வித்தியாசமான கேட்டகரி இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பெஸ்ட்டான அட்வைசஸ் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். இந்த சேனலில் நான் பேசுகிறதுனால நிறைய பேர் நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்க மாட்டேன், புரியுதுங்களா? நான் அந்த கேட்டகரியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அறிவு, நாலேஜை எனக்கு புரிகிறத, எனக்கு தோன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முடிவு உங்களுது, டெசிஷன் இஸ் யுவர்ஸ். ரிஸ்க் வந்தாலும் லாபம் வந்தாலும் எல்லாமே உங்களையே தான் சாரும். நன்றி.